சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. டெல்லிக்கு செல்லும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதுவரை பல்வேறு பிரச்சனை தமிழகத்தில் நடந்துள்ளது. எதற்காகவும் டெல்லிக்கு செல்லாத ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக் என்று கூறிவிட்டு ஸ்டாலின் டெல்லிக்கு செல்வதற்கு முக்கிய காரணம் மோடி அவர்களை சந்தித்து மன்னிப்பு கேட்பதற்குத்தான். இதனால் தமிழக தலைமை டாஸ்மாக் முறைகேடு தப்பித்து கொள்வதற்கும் ஸ்டாலின் குடும்பத்தை இதிலிருந்து காப்பாற்றுவதற்கும் ஸ்டாலின் எடுக்கின்ற முடிவாகத்தான் பார்க்கப்படுகிறது. நீங்களே பார்த்திருக்கலாம், அமலாக்கத்துறை அதிகாரிகளது ரைடுகள் கடந்த ஒரு வாரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஒரு வாரத்தில் பாஜகவை பற்றி எந்த ஒரு விமர்சனமும் செய்யாமல் இருப்பதற்கு திமுகவிற்கு என்ன காரணம்? பலரும் யோசிக்கலாம். அதாவது திமுக ஆட்சி அமைத்ததிலிருந்து பாஜக தான் பிரதான எதிரியாகவே பார்த்து வருகிறது. மத்தியில் ஆளும் கட்சியாக பாஜக இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு கால் ஊன்ற முடியாது. ஆனால் தமிழகத்தில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து 40 தொகுதிகளும் இதுவரை அல்லாத தொகுதிகள் பங்கீடு பேச்சுவார்த்தையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. திமுக அதிமுகவின் கூட்டணிக்கு எதிராக இருப்பதால் தமிழக டாஸ்மாக் ஊழலை வைத்து ஸ்டாலினை ஒட்டுமொத்தமாக முடித்துவிட வேண்டும் என்பதுதான் அமலாக்கத்துறை அதிகாரிகளை வைத்து பாஜக திட்டம் போட்டுள்ளது. இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஒரே வழிதான் பாஜகவிடம் சரணடைவதுதான். இதனால் என்ன பயன் இருக்கிறது? பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் திமுகவின் வெற்று வேட்பாளரை, அதாவது எந்த ஒரு பயனும் இல்லாத வேட்பாளரை போட்டால் நிச்சயமாக பாஜக வெற்றியடையும். இது திமுகவிற்கு நஷ்டம்தான். இருந்தாலும் கோபாலபுர குடும்பம் காப்பாற்றப்படும். கடைசியில் பாதிக்கப்படுவது திமுகவின் தொண்டர்கள் தான் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. ஆனால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கையில் எடுத்த அஸ்திவாரம் திமுகவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அமைச்சர்களது தலைமுடி என்றே கூறலாம். அதாவது அவர்களது தலையெழுத்தே இதில்தான் அடங்கியிருக்கிறது. செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், அமைச்சர் நிதியமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசாக இருக்கட்டும், தமிழக தலைமை உயர் அரசு அதிகாரிகள் 2 நபர்கள், சினிமா தயாரிப்பாளர் 2 நபர்கள், தொழிலதிபர் ஒருவர் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். திமுகவின் ஆட்சியில் கடந்த 4 ஆண்டுகளில் மிகப்பெரிய ஊழல் என்றால் அது தமிழக டாஸ்மாக் ஊழல்தான் என்றும், இந்தியாவை திரும்பி பார்க்கும் அளவில் இந்த ஊழலை மறைப்பதற்கும் இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கும் ஸ்டாலின் டெல்லி பயணம் மேற்கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி இணையதளத்தில் பதிவு ஒன்றை செய்துள்ளார். இவர்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை கூறுங்கள்.